சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆரம்பிச்சிடுச்சு. வழக்கம் போல என்ன நீதிபதியும் நம்ம வக்கீலும் சாதாரணமா பேசிக்கிறாங்க. "என்ன கிருஷ்ணா, உன் வீட்டுக்காரருக்கு கையில அடிபட்டுருச்சாமே, எப்படி சாப்பிடுற?" அப்படின்னு சொல்லி கலகலப்பா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி, "என்ன கோர்ட்ல இப்படி பேசிக்கிறாங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "சினிமாவுல பார்க்குற மாதிரிலாம் இல்ல, இதுதான் ரியலு" அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, கோர்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப ரோகிணிக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா, ரோகிணியோட ஃப்ரெண்டே சாட்சி சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம மனோஜோட வக்கீல் சொல்ல, அதுக்கப்புறம் வித்யா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப ரோகிணி என்ன ப்ளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் சொல்லி தான் வேணும்னே என்னைய பத்தி தப்பு தப்பா பொய் சொல்றா. அவர் வீட்டுக்காரர நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி, முருகன கூப்பிட்டு கூண்டுல பேச வைக்குது இந்த ரோகிணி. ரோகிணி என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க முத்துவுக்காக என்ன வேணுமானாலும் செய்வீங்க தானே?" அப்படின்னு உடனே, "ஆமா, எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே முத்து அண்ணனும், மீனா அண்ணியும் தான். அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என் உயிரையே கூட குடுப்பேன்" அப்படின்னு நம்ம முருகன் சொல்ல, "பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. ஆக மொத்தத்தில அவங்க பொய் சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பொய் சொல்லி சொல்லவும் தான் இவங்க வந்து இப்படி பொய் சொல்றாங்க." அப்படின்னு ரோகிணி ஒரே அடியா இந்த வித்யாவோட சாட்சியே இல்லாம ஆக்கிப்புடுது. அதுக்கப்புறம் நம்ம கறிக்கடைக்காரர் மணி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாப்புல. அது மட்டும் இல்ல, மனோஜுக்குலாம் இது தெரியவே தெரியாது. இந்த பொண்ணு பண்றது தான் பெரிய பிராடுத்தனம். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரோகிணி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, இவரையும் பொய் சொல்ல சொல்லி தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வேணும்னா அவரோட மொபைலை வாங்கி செக் பண்ணுங்க. நேத்து தான் இந்த மனோஜ் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தை அனுப்பியிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லுது. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜோட ஃபோன் எடுத்து யாருக்கோ பணம் அனுப்புனுச்சு இல்லையா? அது இவருக்கு தான் அனுப்பியிருக்காட்டுக்கு. இதுக்காக தான் மனோஜ் கடைக்கே நேத்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபோனை வாங்கி செக் பண்ணுறப்ப பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ பணம் கொடுத்து தான் இவரையும் நீ சாட்சியா கூட்டிட்டு வந்தியா? அப்படின்னு மனோஜை பார்த்து நீதிபதி கேட்க, அப்பதான் மனோஜுக்கே உண்மை தெரிய வருது. நேத்து நம்ம மொபைலை வாங்கி தான் அனுப்பியிருக்காப்புல அப்படின்னு. உடனே நீதிபதி கிட்ட வந்து, இந்த மாதிரி இந்த ரோகிணி தான் இந்த பணத்தை அனுப்பி விட்டுச்சு என் ஃபோனை வாங்கி அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கு ஏதாச்சும் சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆக மொத்தத்தில் ரோகிணி இப்பொழுதைக்கு தப்பிக்காது அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.